ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ காலையில 6ல இருந்து 7:30 தான் ஐயா குறிச்சு கொடுத்த நேரம். நீங்க 6 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துருங்க. அனி திரும்பமா வராருல, மாமா என்ன சொன்னாரு? அது திருவா வராமா வரான். கோவம் இருந்தாலும் பூஜாக்காக வரேன்னு சொல்லிட்டாமா. மாமா வந்தா பூஜா ரொம்ப சந்தோஷப்படுவா. திருமமா முன்ன நின்னு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு அவதான் ரொம்ப ஆசைப்படுறா. அவருக்காக வேஷ்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. நீ என்ன நீ பேச்சே காணோம், அமைதியாயிட்டீங்க? இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததா. பூஜா எப்பவுமே இப்படிதாம்மா, திருமேல ரொம்ப பிரியமா இருப்பா. ஆமா அண்ணி, வேலுவும் அண்ணன் எனக்காக ஃபைட் பண்ணாரு. நாளைக்கு எப்ப வருவாரு, நாம எப்ப பாக்க போறோம், நாம எல்லாரும் ஒண்ணு சேர போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆமா செல்வி, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களாமா? எல்லாமே முடிஞ்சது அண்ணி. சின்ன சின்ன வேலைங்க தான் இருக்கு. இப்போ முடிச்சுட்டு தூங்க போறோம். சரி சரிம்மா, சீக்கிரம் படுங்க. காலையில கோயிலுக்கு கிளம்பணும்ல, காலையில சந்திக்கலாம். சரிங்க அண்ணி. காலையில வந்துருங்க. அண்ணி அத்தை இருக்காங்களா? உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. ஐயோ, நீயே பேசிடுமா, நான் ஏதாவது உளறிடுவேன். நீயே பேசிட்டு. என்ன நீ தூங்கிட்டாங்களா? ஆமாமா, தூங்கிட்டாங்கம்மா. எழுப்பி பார்த்தேன், எழுந்திருக்கல. காலையில வேற சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல, அதான் மாத்திரையை போட்டு படுத்துட்டாங்க போல. ஏதாவது சொல்லணுமாமா? நான் காலையில சொல்லட்டுமா? எதுவுமே இல்ல நீ, சும்மாதான். அத்தை ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ண. சரிங்க நீ, நீங்களும் தூங்குங்க. நான் போன் வைக்கிறேன், காலையில பாக்கலாம். சரிம்மா. என்ன சொன்னா? வேற என்ன, அதேதான். திருமாமா வராரா, சீக்கிரமா வந்துருங்க, இதேதான் பேசிக்கிட்டு இருந்தா. எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலம்மா, காலையில தான் தெரியும். அண்ணி, அக்கா என்ன சொன்னாங்க? திருவண்ண வராருல்ல? கோபம் இருக்கான், ஆனா திருமாமா வரேன்னு சொல்லிட்டாராம். எல்லாருமே காலையில கோவில்ல இருப்பாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சப்பா. செல்வி, நாளைக்கு அண்ணன் வந்ததும் அவர் காலில் விழுந்து நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுறணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நாங்க என்ன தப்பு பண்ணாலும் அண்ணன் அதை மன்னிக்குது பாத்தியா, அதுதான் அவருடைய பெருந்தன்மையே. செல்வி பேசுறத வச்சு பார்த்தா பூஜாவும் வேலுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க சந்தோஷத்தை நாம கெடுக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, நாம நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்துறோம். ஆமா மாப்பிள்ள, நாளைக்கு விடிஞ்சதும் என் பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் திருவுக்கு தெரிஞ்சு என்ன பண்றானோ அதை பண்ணட்டும். நாம எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்ன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். சரி வாங்க, உள்ள போய் பேசலாம். துணிமணிலாம் பேக் பண்றது பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க போல. மா, பார்த்தா தெரியல, ஃபங்க்ஷனுக்குலாம் போல. எனக்கு தெரிஞ்சு வீட்டை விட்டே போலான்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆமா, இத நான் கவனிக்கவே இல்லையே. மொத்தமா மூட்டையை கட்டுறாங்களா? ரொம்ப ரோஷமான ஆளுங்க தாண்டி எல்லாம். மாப்பிள்ள சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ ரோஷம்னா, இந்த ரோஷத்தை எல்லாம் ஓடி போன பொண்ணுகிட்ட காமிச்சிருந்தா இந்த நிலைமையே இல்ல. என்ன பண்றது? இப்ப உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நல்லா இருந்த குடும்பத்தை தான் அநியாயமா பிரிச்சிட்டீங்களே. நாங்களா பிரிச்சோம்? இது என்ன புது கதையா இருக்கு? உங்க பொண்ணை எவனையும் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்?